ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் யானை 2 பேத்தையும் காட்டுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போகணும், அதுதான் நமக்கு நல்லது, இல்லைனா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு. அந்த நேரம் ஒரு காட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை வந்து ராஜா கூப்பிட்டு விட்டாரு கோர்ட்டுக்கு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கத்தியெல்லாம் அலௌட் கிடையாது போல். வாசல்லே ஒரு காட் பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வாங்கிடுறாங்க. இவளும் உள்ளே நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா யாரும் அந்த கத்தியை தூக்கி வீசுகிற மாதிரி இருக்குது. இவளும் கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறா. ஸோ அந்த இடத்துல வில்லன் இருக்கா. ஆமாம், கோர்ட்குள்ளே வெப்பனெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது உனக்கு தெரியாதா? கொல்லுங்கடா அவளை, அவள் விதியை மீறிட்டா அப்படின்னு. இந்த நாய் தான் அந்த ஸ்வாடை திரும்பி தூக்கி போட்டிருக்கும் போல். ஸோ எல்லா காட்ஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. ஒரு கட்டத்தில் அவனுங்க லாக் பண்ணிட்டானுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்திருக்கா. இந்த வில்லன் சொல்கிறான், என்னப்பா எப்போ பார்த்தாலும் குறுக்க வந்து நின்றுட்டே இருக்க? இவ கோர்ட்குள்ளே இந்த வெப்பன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கா. அது வந்து சட்டப்படி குற்றம் தானே, அதனால தான் நான் அவளை கொல்ல சொன்னேன். நான் தான் அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொன்னேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதுவும் ராஜாவுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ இவனுக்காக கடுப்பாயிட்டுருக்கு. இவளை எப்படினாச்சும் நம்ம கொல்லலான்னு பார்த்தா கரெக்ட் டைமில் வந்து காப்பாற்றிடுறானே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட வாழை கூட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நீ என்னோடது கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எது உன்னோடதா? உன்னோடது என்கிட்ட என்ன இருக்குது? ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிட்ட போல், உன்னோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. ஆமாம், துரோகிங்க கூடலாம் ரொம்ப நாள் இருந்திருக்கேன்ல, அப்போ நான் ஸ்ட்ராங்காக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். உங்கள் கூட ஒருத்தவங்க இருக்காங்களே அந்த யானை, அவர் தான் உங்களை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாரோ அப்படின்னு. இவன் கடுப்பாகி சண்டைக்கு வந்துட்டு இருக்கா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணுறானுங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை பார்க்கவே வரல, நீ தான் என்னை கண்டுபிடிச்சி தேவையில்லாமல் சண்டைலாம் போட்டுட்ருக்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, நீ இன்னும் அந்த ஃப்ரீடம் ஐடியை வாங்கலை. ஸோ நீ வந்துட்டு இன்னிமே என்னோட மெய்டு தான், அதை நீ மறந்துடாத. ஆமல்ல, இப்போ நான் அந்த ஐடியா வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குற. ஒரு நாள் நீ வந்து எனக்கு மெய்டாக சர்வ் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஐடியா கொடுக்கலாமா வேணாமா நான் முடிவு பண்ணுறேன். இவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ராஜா தானே கூப்பிட்டு விட்டுருப்பாரு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா அவர் ஏதோ அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டாராம்மா, இன்னைக்கு பார்க்க முடியாது, நாலு பின்ன வேணா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இதுக்கப்புறம் யான் வந்து கேட்குறான், அந்த ராஜா என்ன சொன்னார் அப்படின்னு. இப்படி கேட்டாலாம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப பணிவாக கேளு அப்படின்னு. அப்படியா, சரிங்க மேடம், அந்த ராஜா தங்களிடம் என்ன கூறினா, தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, அந்த ஆளை என்ன மீட் பண்ணலை, போயிட்டாரு. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தான் நினைக்கிறேன், என்ன பிளான் பண்ணுறான்னு தெரில அப்படின்னு. வேற என்னவா இருக்கும்? என்ன அழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கணும்னு நினைப்பாரு. அதனால தான் உன்னை தூக்க நினைக்கிறான். இதில் என்ன இருக்குது? நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக தானே இருக்கோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அட, உன் மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் இருக்கும் போல். ஹீரோயினும் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. நீயும் சாப்பிடு அப்படின்னு யான்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் நான் நாளைக்கு ஹீரோட பிளேஸுக்கு போகிறேன். ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் இன்னும் அந்த ஃப்ரீடம் ஐடியா கொடுக்கல, இல்லை என்னை ஒரு நாள் வந்து வேலைக்காரியாக வேலை பார்க்க சொல்லியிருக்கான், அப்போ தான் அந்த ஐடியா கொடுப்பானா அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு, இதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கலாம், விட அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோட பிளேஸ்க்கு வந்திருக்கா. ஒரு மாதிரி பார்க்குறா, ரொம்ப நாள் கழித்து வரால. அப்படியே அவளோட ரூமில் போயிட்டு பார்க்குறா. அங்கே ஹீரோவும் இவளும் சண்டை போட்ட அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த அசிஸ்டண்ட் கிட்ட அந்த கத்தியை கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்கான். நீ இவ்வளோ நாள் யான் கூட இருந்ததுனால இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவன் பார்த்தீங்கன்னா போய் டீயை போடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் ரொம்பவே சலிச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் கேணியில் எடுக்க போயிட்டுருக்கா. இதை ஹீரோ பார்க்குறான். அப்போது இவனுக்கு அந்த காம்படிஷனில் டீ எல்லாம் போட்டிருப்பாள்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. மேடம் பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் போட்டு வந்து டம்முன்னு வைக்கிறாங்க, அது பாதி அப்படியே சிந்திகிட்ருக்கு. இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் எடுத்து குடிச்சிட்ருக்கான். பரவாயில்லையே, உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு. என் வாயிலேருந்து ஏதாவது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. நல்ல விஷயங்கள் வந்தால் பரவாயில்ல, நான் கேட்குறேன் சொல்லு அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா கேட்குறான்.
உன்னை பற்றி நல்ல விதமாக பேச எந்த ஒரு கர்மமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவன் பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறான், ஒரு மெய்டா இந்த ஆட்டிடியூட் நல்லது கிடையாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் ஏறி உட்காந்துட்டு ஒரு கத்தி எடுத்து அப்படியே நீட்டிகிட்டு இருக்கா. இந்த டைமு இப்போவே என்னால் உன்னை கொல்ல முடியும், கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன், தேவையில்லாமல் என்னை இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு. அப்படியா, அப்புறம் ஏன் நீ அந்த டீயில் பாய்சன் எல்லாம் கலந்து கொடுத்துருந்தீங்கன்னா இனி யார் நான் செத்து போயிருந்திருப்பேனே. அப்புறம் யாரும் எனக்கு ஃப்ரீடம் ஐடியா கொடுப்பா, நீ தானே கொடுக்கணும், அதனால தான், இல்லைன்னா நான் உன்னை கொண்டிருப்பேன் அப்படின்னு. சரி, நான் தான் உன்னை நிறைய டைம் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேனே, நீ ஏன் இங்கே வந்த? உனக்கு பயம் இல்லையா? இல்லை என் மேலே இனிமே நம்பிக்கை இருக்கா நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு. சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. சரிங்க மேடம், வாங்க உங்களோட சண்டை பயிற்சியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகிற மாதிரி போயிட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை தாங்கி பிடிச்சிட்ருக்கான். ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியுமே ஹீரோயின் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுக போகும்போதெல்லாம் ஹீரோ வந்து பிடிச்சிருந்துருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டம்முன்னு வச்சுட்ருக்கா. நீயும் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு. என்னப்பா, இந்த வீட்டோட ரூல்ஸ் படி மெய்டு வந்து மாஸ்டர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா? இங்கே ரூல்ஸ் எல்லாமே நான் தான் க்ரியேட் பண்ணுறேன், அதனால் நீ சாப்பிட்லாம், உட்காரு அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிராக தான் உட்காந்துட்ருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மீட் எடுக்க போகிறான். அதே மீட்டை தான் இவனும் எடுத்துகிட்ருக்கா. இவனும் கேட்குறான், என்ன நான் தானே ஃபஸ்ட் எடுத்தேன், நீ தானே சொன்ன ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு, எனக்கு அந்த மீட் வேணும், ஆனால் நான் தானே ஃபஸ்ட் எடுத்தேன், எனக்கு வேணும் அப்படின்னு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா இவனை அந்த மீட் எடுத்து சாப்பிடவே விட மாட்றா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா போடி இவளை அப்படின்னு அந்த வெஜ்ஜெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். இவளும் சிரிக்கிறா. அப்படியே நைட்டும் ஆயிடுது. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, உங்களோட பெட் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் போய் தூங்கலாம் அப்படின்னு. அப்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். இது வந்து இந்த ஸ்பைடர்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கான மாற்று மருந்து தான், ஆனால் இந்த உலகத்தில் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி இவ கேட்குறாளா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த தாத்தாவை வந்து அந்த ஸ்பைடர் கடிச்சிருக்கும்ல, இவனையுமே அது வந்து கடிச்சிருக்கும் போல். லாஸ்ட் மினிட்ல அந்த மருந்து கிடச்சிருக்கும். அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்து ஹீரோ வந்து கேட்குறான், அந்த மருந்து கொடுங்க, இவனுக்கும் கொடுப்போம் அப்படின்னு. இல்லை மாஸ்டர், ஒரே ஒரு மருந்து தான் இருந்தது, அதை நம்ம தாத்தாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அசிஸ்டன்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அப்போனா இவன் வழியிலே துடிச்சு சாவான் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், மாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் இந்த வழியை தாங்க முடியலை, ஸோ நீங்களே என்ன கொண்டு போட்டுருங்க அப்படின்னு. அதனால தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை கத்தியால் குத்தி அந்த தீயிலே தள்ளி விட்டுருப்பான் போல். உலகத்திலேயே வருஷத்தில் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஸோ என்னால் அந்த மருந்து ரெண்டாக வாங்க முடியல, அது ரொம்பவே ப்ரீஷியஸாக இருந்தது. ஓ, மனுஷனோட வாழ்க்கையை விட அந்த மருந்து ரொம்பவே ப்ரீஷியஸாக அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. இங்கே பாரு, அடுத்தவங்களுக்காக நீ வாழ்கிறத விட ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு உனக்காக வாழ பழகிக்கோ, மற்றவங்களுக்காக நிற்காத அப்படின்னு. தேவையில்லாமல் பேசாதீங்க, அதை சொல்கிறதுக்கான ரைட்ஸ் கூட உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நீங்கள் சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு நான் சர்வ் பண்ணல, எனக்கு அந்த ஐடியா கொடுங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான் போல். டே, இவளுக்கு அந்த ஐடியா கொடுத்துற அப்படின்னு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஐடியா எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட அந்த பிஏ வந்து கொடுத்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அன்னைக்கு மாஸ்டர் வந்து அந்த நீடில் விட்டதை உங்களை கொலை பண்ணுறதுக்காக கிடையாது, அந்த வில்லன் கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான். அது பிளட்டை வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணோம், திரும்ப வந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் நினச்சாங்க. வழியிலேயே அசாசின்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்களோட சண்டை போட நிலைமையாயிருச்சு, அதனால லேட் ஆச்சு, நீங்களும் எங்கே போனீங்கன்னே தெரியல, மாஸ்டர் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, நீ அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காம அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. அவன் வந்துட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் வரான், ஆனால் அதை அவள் காது கொடுத்தே கேட்க மாட்டான். அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. யான் வந்து வெயிட் பண்ணுறான், இப்போ தான் வரியா அப்படின்னு. ஆமாம், எனக்கு அந்த ஐடியுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அவனுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. இவ பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருந்துருப்பான்ல, அவங்கள நீடில் விட்டது காப்பாற்றுறதுக்காக தான், ஆனால் இடையில அந்த அசாசின்ஸ்லாம் வந்துட்டாங்க, சண்டை போட்டாங்க, அப்புறம் போய் சுடுகாட்டிலலாம் தேடி பார்த்தாரு அப்படின்னு. அந்த விஷயங்கள் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா.
இதுக்கப்புறமா ஜென்னோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா ராஜா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த மியூசியத்தோட சீஃப் மினிஸ்டரே இவர் தானாமா. ஸோ எப்படி அந்த இடத்துல இருந்த திங்ஸ் எல்லாமே காணாம போச்சு, எப்படி தீ பிடிச்சுச்சு அப்படின்னு ராஜா பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. நான் இதை ஃபுல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்றேன். என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள உங்ககிட்ட வந்து நான் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவுமே வரான். அவன்கிட்ட இந்த பொறுப்பை ராஜா ஒப்படைக்கிறாரு. இந்த மியூசியத்தில் எப்படி தீ பிடிச்சிச்சு, இங்கே இருக்கிற பொருட்கள் எப்படி காணாம போச்சு அப்படின்ற விஷயங்களை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறான். அப்படியே அந்த ஜென்னோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வெய்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த மியூசியத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பாதி ஆட்டையை போட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பணம்லாம் சேர்த்து வச்சுருப்பான் போல். இப்போ அந்த மியூசியத்தில் வந்து தீயெல்லாம் பிடிச்சி ராஜாக்கு இந்த விஷயங்கள் போனதுனால உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்ற விஷயங்களை ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டுட்ருக்கான். இந்த மியூசியத்தில் இருந்து பொருட்களை எடுத்து விற்று காசாக மாற்றின விஷயங்கள் உனக்கு எனக்கு அப்புறம் அந்த ஒரு மினிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த மினிஸ்டரை போட்டு தள்ளிடலாம். அப்போனா எந்த ஒரு விஷயமே வெளியே வராதில்ல. ராஜா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி கேட்டாலுமே எல்லாத்தையுமே அந்த திருட்டு பையங்க திருடிட்டு போயிட்டானுங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நீ வந்துட்டு அவனை கொலை பண்ணிடு அப்படின்னு. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒட்டு கேட்குறாங்க. ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டண்ட்டை போய் சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா யானோட குரூப்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோன் பார்த்தீங்கன்னா குதிரை எடுத்துட்டு அந்த மினிஸ்டரை தேடி தான் வந்துட்டு இருக்கா. அந்த மினிஸ்டரை காட்டுறாங்க. இவரை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எல்லா காட்ஸுமே மறைச்சிட்டானுங்க. ஸோ அவர் கத்திட்டு இருக்காரு, நான் வந்து ராயல் ஃபேமிலி, என்ன நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா வருத்தப்படுவீங்கடா, என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் அவரை லாக் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி போகிறானுங்க. அந்த நேரம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. இவளையுமே ஒரு கட்டத்தில் அட்டாக் பண்ணுற மாதிரி வராங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ 2 பேருமே தாறு மாறாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னை விட்டால் போதும்டா, நான் இப்படியே ஓடி போயிடுறேன் அப்படின்னு இந்த சைடு வந்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்தீங்கன்னா தூரத்தில் நின்று வெய் பார்த்துட்றான். சரி நம்ம போய் அவனை காலி பண்ணிடலான்னு சார் பார்த்தீங்கன்னா பெரிய இது மாதிரி வந்து அவரை வெட்ட போகிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணி ஒரு அடி தான். அவன் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு போய் கீழே விழுந்துறானா. ஸோ அவன் யார் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருது. நீயா, நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எங்கள் பிளான் எல்லாத்தையுமே சொதப்படுறதுக்கு 2 பேர் வந்துட்டீங்களான்னு 2 பேர்த்தையுமே பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் அங்கேருந்து போயிடுறானா. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டரை போய் பிடிச்சிட்டு இருக்கா. வாயா என் கூட வாயா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பேசாமல் இருக்கியா, உன்னோட கையில் அடிபட்டிருக்கு, உனக்கு இது வலிக்கும்ல, ஃபஸ்ட்டு இதுக்கு நான் கட்டு போட்டு விட்றேன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் இந்த பொண்ணுக்கு கட்டு போட்டு விட்டே ஆவேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக அதுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் வேற கவுன்னு கத்திட்டு இருக்காரா. இவன் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரே ஒரு அடி தான். அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நீயும் கத்துற இவனும் கத்துறான். என்னால் 2 பேர்த்தையும் டாலரேட் பண்ண முடியல, அதனால தான் அப்படின்னு. ஸோ கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நான் இவனை என் கூட கூப்பிட்டு போகிறேன், ஏன்னா இது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. நல்லா சொல்லுவேன், உயிரை கொடுத்து சண்டை போடுவானா, இவர் வந்து உங்களை அப்படியே அசால்ட்டாக தூக்கிட்டு போவாராம், அதெல்லாம் முடியாது, உடனே இங்கே அந்த ராஜா தானே அமுச்சு விட்டாரு அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். நீ தானே அந்த மியூசியத்தில் எல்லா பொருட்களையுமே ஆட்டை போட்டது, அதான் சாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே, ராஜாட்ட போய் சொல்ல வேண்டியதானே, ஏன் சைலண்ட்டாக இருக்க, எல்லாமே உனக்காக தான், உனக்காக மட்டும்தான் அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா. அப்படியே அந்த ஜென்னோட அப்பாவை காட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த கான்கிபைனை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ராஜாவோட ரூமுக்கு முன்னாடி தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ புதுசாக ஒரு பொண்ணு வந்து கான்கிபைனாக மாறி இருந்திருப்பாள்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா லூனா. நம்மளும் அதே மாதிரி வச்சுக்கரலாம். இந்த அம்மா ஏன் இப்படி முட்டி போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா, இந்த அம்மா வேறு யாருமே கிடையாது, அந்த ஜென்னோட அப்பா இருக்கார்ல அவரோட தங்கச்சி தான். ஸோ அண்ணாவை எதுவும் பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ராயல் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ராஜாவுக்கு உங்கள் மேலே ரொம்பவே அக்கறை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தயவு செஞ்சு தலையிடாதீங்க, உங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பின்னை வந்து கொடுக்குது, இதை மட்டும் ராஜாட்ட கொடுங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, உங்களை அந்த கான்கிபைன் வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது,
அப்படியே திரும்பி அந்த வெய்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ ராஜா கிட்ட போய் உன்னோட அங்கிள் என்ன பண்ணாரோ அதை சொல்லிடு. இந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பதறி போய் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரு. வெய்கிட்ட முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, ஹீரோ சொல்றத பண்ணு, நீ ராஜாட்ட போய் நான் தான் இந்த விஷயங்களை பண்ணேன், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லு. ஸோ வெய் ஃபேமிலியை வந்துட்டு அவர் தண்டிக்க மாட்டாரு, இந்த பிரச்சனை என்னோட போயிடும் அப்படி. மறுநாள் காலையில் ராஜா கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் முட்டிக்கால் போட்டு கெஞ்சிட்டு இருக்காரு, என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இந்த ராஜா எப்படி மன்னிப்பாரு? ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனையை கொடுத்து விட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த வை ஃபேமிலி மொத்தத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வெய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. இந்த சைடு யானை ஹீரோயின் இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது ராயல் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை கொண்டு வந்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, ராஜா வந்து அந்த ஹண்டிங் ஈவெண்ட்டில் ஹீரோயின் வந்துட்டு இந்த அம்பெல்லாம் விரதா பார்த்துருப்பார்ல, அதனால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரா என்னன்றது தெரியல. இவள அவங்களோட ஆர்மியில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லம்பெல்லாம் பயிற்சி கொடுக்குற ஒரு கோச்சாவே மாற்றிட்டாரு. யானுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆர்மியில் இருக்கிற எல்லாருமே வந்து நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவன் மட்டும்தானே மெய்டில் இருந்து வந்தவ. உன்னை எல்லாருமே ரொம்ப ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு என் கூட இவ்வளோ நாள் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க, அதையே ஒரு காரணமாக வச்சு உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துருந்துக்க. அட விடுப்பா, நம்ம அந்த ஆர்மிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கேன். அவனுங்க உன்னோட சிட்டிக்கு ஆப்போசிட்டாக என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்ல, அதை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி கேம்புக்குள்ளே வந்துட்டா. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. இவன் இங்கே வந்திருக்கா அப்படின்ற விஷயங்களை ராஜாவோட பையன் அந்த பிரின்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறான். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் போயிட்டு வணக்கம்லாம் சொல்லும்போது, உன்னை நான் அந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் பார்த்தேன், ரொம்ப டேலண்டடாக தான் இருந்தேன், ஆனால் நான் எதிர்பார்க்கல நீயும் என் கூட வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு, உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அந்த கேம்பை சுற்றி தான் வந்துட்டு இருக்கா. அங்கே ஒருத்தவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது அவனை கொலை பண்ண போகிறாங்களாமா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுனா பண்ணுடா, எதுக்கடா கத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவர் பார்த்தீங்கன்னா கமாண்டர் போல். அவர் வந்து கேட்குறாரு, யார் நீ, எதுக்கு நீ என்ன நிறுத்த சொல்கிற அப்படின்னு. நான் இந்த கேம்பில் புதுசாக ஜாயின் பண்ண கோச்சு, இங்கே அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்தேன், ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடக்குதே, அதான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு வந்தேன். அவர் என்ன தப்பு பண்ணார்? இவன் வந்து யான் சிட்டியோட ஜென்ரலாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானா, அது வந்து குற்றமா, அதனால் இவனை கொலை பண்ண போகிறாங்களாம். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. சரி ஓகே, அவன் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், உனக்கு யார் அவனை சாகடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? நீ வந்து நம்மளோட பிரின்ஸ்கிட்ட போய் ஆர்டர் வாங்கினியா அப்படின்னு. நான் எதுக்கு வாங்கணும், நீ எதுக்கு வாங்கணுமா? நீ கொலை பண்ண போகிறது நார்மலான பர்சன் கிடையாது, இவன் யான் சிட்டியோட ஜெனரல், நீ கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கமெண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா இந்த ஜெனரல்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, நம்ம யார் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்ப்பே பண்ணாத அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சட்டை இல்லாமல் படுத்துட்டு இருந்திருப்பான் போல், மருந்தெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பான் போல். ஸோ டக்குன்னு சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தை கொண்டு வந்து கொடுக்குறா. இந்தாங்க, இந்த மருந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு. இந்த ஜெனரல் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு நான் யார் அப்படின்ற விஷயங்கள் தெரியுமா, தெரிஞ்சுதான் ஹெல்ப் பண்ணீங்களா? ஏன் தெரியாது, நீங்கள் என்பையிலேருந்து தானே வந்திருக்கீங்க, உங்களை மட்டும் இல்லை இந்த 2 பேர்த்தையுமே எனக்கு நல்லா தெரியும், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் நைட்டு போல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலில் தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பான் போல், இது என் ஃப்ரெண்டுமே ப்ளே பண்ணுவான் அப்படின்னு. அவனும் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி முழிக்கிறான். உன்னோட வீடு வந்து என்பையில் தானே இருக்குது, நீ உன் வீட்டுக்கு போயிட்டு 3 வருஷம் ஆகுதுல்ல அப்படின்னு. இவனும் சொல்லிகிட்டு இருக்கான், என்னோட வீடு அங்கே இருக்கா அப்படின்றதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் நடந்தப்போ என்னோட ஒய்ஃப் வந்து என்னை தேடி இங்கே வந்திருக்கா. ஒரு குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டா. அவங்களுக்கு என்னோட ஒய்ஃப் தான் அவள் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்ச உடனேயே கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பெரிய ஹீரோவாக மாறிட்டான் அப்படின்னு. யாருன்னு சொல்லு, உனக்காக நான் அவனை கொலை பண்ணுறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான். நான் தான் துரோகியாச்சே, நீங்கள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதனால் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. எனக்கு என்னவே நினச்சா அசிங்கமாக இருக்குது, அப்புறம் ஏன் சாகாமல் இருக்க, சாக வேண்டிதானே, உன்னோட ஹெட்டுமே சூசைட் பண்ணி தானே இறந்து போனார், நீ மட்டும் ஏன் உயிரோடு இருக்க, எனக்கும் சாகணும்னு தான் தோணுது. ஆனால் என்னோட ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன நம்பி இருக்காங்க. அவங்க ஜஸ்ட் எனக்கு ஆர்மி மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது, என்னோடய ஃபேமிலி மாதிரி. அவங்கள நான் திரும்பவும் என் பைக்கு கூட்டு போவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படி.
அப்புறம் ஏன் நீ உன்னை துரோகின்னே நினச்சிட்டு இருக்க? நீங்கள் என்ன நம்புறீங்களா? என்னோட பிரின்ஸ் என்னை நம்புவாரா அப்படின்னு. அவனே 3 வருஷமா அவ்வளோ ஒரு டேஞ்சரில் இருந்து எப்படா சாவோம் அப்படின்ற மாதிரி எண்ணிட்டு இருக்கான். இதில் உன்னை வேற அவன் நம்புவானா? நீ என்ன பேசிகிட்டு இருக்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணது தப்பு தானே. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா, யானோட அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கல்ல, அப்போ வந்து என்பை மேலே போர் தொடுத்துருப்பாங்க போல். ஸோ ஒரு சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேட் இருக்கும். 4 கேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆட்கள் எல்லாருமே வந்து காவலுக்கு நிற்பாங்க. இந்த ஜெனரல் வந்து வெஸ்ட் கேட்டில் வந்து இருந்திருப்பார் போல். அப்போது வெய் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இவங்களோட போர் புரிஞ்சு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஹெட்டாக ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பயத்தில் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டார். இதனால் அந்த வெய் ஆர்மிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடித்து பயங்கரமாக வந்து சாகலாம் அடிச்சிருக்காங்க. இதனால் அப்படியே ரத்த காடாக தான் கடந்திருக்கும் போல். இதுக்கப்புறமா இந்த ஜென்ரலு அப்புறம் அந்த கேட்டில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்மி மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால தான் என்பையில் இருக்கிற எல்லாருமே இவங்கள துரோகின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட கிடையாது. பட் அந்த பழியை மட்டும் இவர் வாங்கிக்கிட்டாரு. ஸோ அவங்க சொந்த நாட்டிலையுமே ஏற்றுக்கறலன்னா இவர் என்ன பண்ணுவார்? அதனால தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்பை வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு சிட்டி தானே. ஸோ நீ வந்து துரோகி அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்கனாலையுமே இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்ச்சலாக அனுபவிக்க தான் செய்கிறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு ஒரு துரோகி அப்படின்னு நீனே நினச்சிட்டு இருக்காம உனக்கு ஒரு கோலை செட் பண்ணி அதுக்கு பின்னாடி ஓடு. சும்மா வாழ்கிறது, சாகுறது, கொலை பண்ணுறது இந்த மாதிரி மட்டும் நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு. ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் வர மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த கான்கியூபைனை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவனும் சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம ஃபேமிலிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுலேருந்து என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல, தூங்க முடியல அப்படின்னு. அதாவது அந்த ஜென்னோட அப்பாவை பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து சாகடிச்சிருப்பாங்கள்ல, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நீங்கள் என்னோட அம்மா கிடையாது தான், ஆனால் என்ன ரொம்ப நல்ல விதமாகவே நடத்துனீங்க. ஸோ உங்களோட அண்ணா வந்து என்னோட அங்கிள் மாதிரி தான், அவரை நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேனே, பிரின்சஸ்க்கு ஏதோ அலைன்ஸ்லாம் பார்க்குறீங்களாமே அப்படின்னு. ஆமாப்பா, அதான் அந்த லியான் ஸ்டேட்டோட பிரின்ஸு தான். எனக்கு அதை நினச்சாவே தூக்கம் வர மாட்டுது. ஏன்னா அவன் வந்துட்டு ப்ளே பாயா, எப்போவுமே வந்து பொண்ணுங்களை சுற்றி தான் இருப்பானா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ என்னோடய தங்கச்சி ரொம்பவே ஹர்ட் ஆவாளே, அவனை கல்யாணம் பண்ணா வேறு என்ன பண்ணுறது. ராஜா வந்து முடிவெடுத்துட்டாரு. அதுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு என்கிட்ட இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ ரெண்டும் என்ன பிளான் பண்ணுதுங்க அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறமா யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா லின்ஷி கூட தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் சொல்லிகிட்டு இருக்கா, ஹீரோயின் வந்து ஷவுலி ஆர்மியை போய் மீட் பண்ணியிருக்கா. அவங்களுமே இவகிட்ட ரொம்ப நல்ல விதமாக தான் பேசிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை யாருமே ஹர்ட் பண்ணாமல் நல்லபடியாக பார்த்துப்பாங்க, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு. இதுவுமே இவங்களோட பிளான் தான் போல். அந்த ஜெனரல் இருக்கார்ல, என்பையோட ஜெனரல், அந்த ஆர்மியோட பேர் வந்து ஷவுலி ஆர்மியா. நம்மளும் அதே மாதிரி வச்சுக்கரலாம். நான் அவளை மீட் பண்ணோம், எல்லா விஷயங்களுமே ரெடி பண்ண அப்படின்னு யான் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பிரின்ஸும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிரின்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காம யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு. இவன் பார்த்தீங்கன்னா முழிக்கிறான், அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, எதுக்கு நீ ஹீரோயினை இந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணி விட்ட, நீ தானே பண்ண அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். அந்த பொண்ணு யானுக்கு சப்போர்ட்டிவாக 3 வருஷமாக கூடவே இருந்து எல்லா எனிமீஸுமே வந்துட்டு அடித்து பறக்க விட்டுட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு பொண்ணையா உனக்கு பிடிச்சிருக்கு, அவளோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அது உன்னோட வேலை கிடையாது, அதை பற்றிலாம் நீ பேசாத அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறமா யான் பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவளும் சொல்கிறா, ஏன்பா என்ன பார்க்க வந்திருக்க, யாராவது பார்த்தா என்ன ஆகும், என்ன நீ மறந்துட்டியா, நான் இந்த சிட்டிக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம், உன்னை பார்க்க வந்தேன், உனக்கு ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அவளும் ஆர்வமாக வாங்கி பார்க்குறா. அது பார்த்தீங்கன்னா மேக்கப் கிட் போல். என்னடா இதை கொண்டு வந்திருக்க, எனக்கு தான் இது பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு. ஒரு பொண்ணு மேக்கப் கிட்டு பிடிக்கலன்னு சொல்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது மேக்கப் கிட்டெல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு ஜெல்லு தான். இந்த குளிர்காலத்தில் உன்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வச்சுக்கோ அப்படின்னு கையை பிடிச்சி கொடுத்துட்ருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா. இப்போ பாருங்கடா நான் எப்படி அந்த அம்பை விடுறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா 2 அம்பை எடுத்து அழகாக விட்டுட்ருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். ட்ரைனிங்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு போல் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான் இந்த அம்பை யார் விட்டது அப்படின்னு.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா 2 அம்பு எடுத்து விட்டுறான். அது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பாளோ அதே இடத்துல போய் தான் பாயிண்ட் ஆகுது. அடடா பாஸ் ரொம்பவே வந்து டேலண்டட் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்பு வந்து ரொம்பவே பழசா இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே நான் புதுசா வாங்கி தரேன். அதுக்கு இவள வர சொல்லு. இவகிட்ட நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு. சீக்கிரம் போங்க அப்படின்னு அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா வந்து வரப்பா நின்றுட்டு இருக்காளா, எனக்கு இந்த இங்கை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு, அப்போ தான் நான் எழுத முடியும் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த இங்க் எல்லாமே அப்படியே தேய்ச்சிட்டு இருக்காளா, என்ன நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம் போல அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுட்ருக்கா. என்னாச்சு அப்படின்னு. எனக்கு கை ரொம்ப வலிக்குது, அதனால் இந்த இங்கெல்லாம் அப்படி தேய்க்க முடியாது அப்படின்னு. அப்படியா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஏதோ மேக்கப் கிட்டெல்லாம் மேடம் ஆர்மியில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் உன்னோட விஷயம் கிடையாது, நீ எதுக்கு இதில் தலையிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாரு, நான் உன்னோட சுப்பீரியரு, என்கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவியா, நீ இந்த மாதிரி தான் என்கிட்ட பேசுவியா அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. இந்த இங்கு போதும், சீக்கிரம் எழுது அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த இங்கை தொட்டு எழுதிட்டே சொல்லிகிட்டு இருக்கா. நீ வந்து யானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எதனாச்சும் பண்ணி மாட்டிக்காத, இது என்னோட கேம்ப்பு, எல்லா விஷயமுமே என் கண்ணு முன்னாடி தான் நடக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண? இந்த ஷவுலி ஆர்மி இருக்கக்கூடிய இந்த கேம்புக்கு நான் வந்தது லக்கு ஒன்றும் கிடையாது, இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். யான் பண்ணணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய விஷயம். நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சின்னா நீயுமே அதில் கருகி செத்து போயிடுவ. அதனால் இந்த விஷயங்கள் எதுலேயுமே நீ தலையிடாத. என்னப்பா பயமுறுத்துறியா? நாங்கள் 2 பேரும் அந்த சாவுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஒரு வேளை நீ உயிரோடு இருந்தாலுமே நான் உன்னை வின் பண்ண விட மாட்டேன். எப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. என்ன சொல்ல வேற? ரொம்ப ஸ்டெபனாக இருக்காத, இந்த விஷயங்களில் தலையிடாத, அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு. அதெல்லாம் கேட்க முடியாது, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் சொல்லுவேன், நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரியே திமிராக சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு அந்த பிரின்சஸை காட்டுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த கான்கிபெயினோட அசிஸ்டன்ட் வந்து மீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க. யார் அது? உங்களோட வருங்கால கணவர்னு கூட வச்சுக்கரலாம் அப்படின்னு. மேடமுக்கு பார்த்தீங்கன்னா வெக்கம்லாம் வந்துட்டுருக்கு. அப்படியே வந்து பார்த்தா அங்கே ஹீரோ உட்காந்துட்ருக்கான். என்னது இவனா? இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. அம்மா எனக்கு பசிக்கல, நான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுங்க அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. என்னால் இவங்க கூடலாம் உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், எனக்கும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு. கான்கிபெயின் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்காங்க. 2 பேரும் இங்கே உட்காருங்களா என்ன, என் கூட உட்காந்து சாப்பிட கூட முடியாதா அப்படின்னு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா உட்காந்துடுறாங்க. இந்த அம்மா 2 பேர்த்தையுமே கோர்த்து விடுற மாதிரியே சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த கான்கிபெயின் அங்கேருந்து போயிடுறாங்க. பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்று சத்தியமாக பிடிக்காதுப்பா, அதனால் நீ என்னை ட்ரை பண்ணுறதெல்லாம் விட்டுரு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன், வேற நான் என்ன சொல்லணும்? நான் ஒரு பிரின்சஸ்ஸு, அழகான அறிவான ஒரு பொண்ணு. நான் உன்னை வேணான்னு சொல்லும்போது என்ன பிரின்சஸ் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, எனக்கு மனசு வலிக்குது அப்படி இப்படின்னு தானே சொல்லணும், நீ என்ன சரியான முட்டாளாக இருக்க அப்படின்னு. ஓ அப்படிலாம் சொல்லணுமா, சரி சரி நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கேம்புக்கு வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கானா. அந்த நேரம் பிரின்ஸ் வராங்க. என்னப்பா பிரின்சஸை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான், உனக்கு எப்படி தெரியும்னு. அது அது எனக்கு தெரியாது, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. ஓ அந்த கான்கிபெயின் வந்து என்னையும் அவளையும் கோர்த்து விடலான்னு பார்க்குறாங்க, அது உன்னோட பிளான் தானா? ஆமாம் என்னோட பிளான் தான். ஏன் அவளை உனக்கு பிடிக்கலையா? எல்லாமே அந்த அச்சுனாலையா அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. எதுக்கு நீ இதில் தலையிடுற, உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருப்பா, அவளோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன? யான் கூட ஒரே வீட்டில் அவள் 3 வருஷமாக ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கா. அவங்க 2 பேத்துக்கு நடுவில் எந்த ஒரு தப்புமே நடக்காமல் இருந்திருக்குமா என்ன? அவள் உன்னோட லவ்வுக்கு ஒருத்தானவளே கிடையாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாய் அங்கேருந்து போயிட்டுருக்கானா. ஒரு நிமிஷம் இல்லை, உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், யான் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டான், நான் அவனை உயிரோட இருக்கவும் விட மாட்டேன். அவளும் இந்த விஷயங்களில் இன்வால்வ் ஆனா அப்படின்னா அவளுக்குமே ஹாப்பி என்டிங் இருக்காது அப்படின்னு. ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கான். யானோட அப்பாவை உன்னோட அப்பா கொலை பண்ணாங்க, இப்போ நீ யானை கொலை பண்ண போறிய? முன்ன இருந்த மாதிரி யான் இப்போ கிடையாது, ரொம்பவே வெஞ்சன்ஸோடு இருக்கான். அவன் மட்டும் உயிரோட என்பைக்கு போயிட்டான் அப்படின்னா ரிட்டன் நம்ம சிட்டியோட போருக்கு வருவான். அதனால் ரொம்ப பிரச்சனைகள் வரும். ஸோ நான் வந்து யானை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டுருக்கான்.
இதுக்கப்புறமா பிரின்ஸ் அப்புறம் நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. லியான் நாட்டோட அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டுக்கு வராங்க. ஸோ அவரை நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த கமெண்டர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவன் சரியான பைத்தியக்காரனாமே, அவன் பொண்ணுங்க போடுற மாதிரி கலர் கலராக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கூடயே இருப்பானாமே, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதை மட்டும்தான் சாப்பிடுவானா, ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் மட்டும்தான் குடிப்பானா, அவனை நம்ம நாட்டில் வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து பிரின்ஸு, அவனை நம்ம நல்லபடியாக தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போது ஒரு காட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பிரின்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லையாமா, ஸோ அந்த இடத்த விட்டு நகர மாட்டுறாரு. சரி நான் போயிட்டு மீட் பண்ணுறேன், ஆனால் பிரின்ஸ் அவர் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லையா அப்படின்னு. அவருக்கு கடுப்பாயிட்டு இருக்கு, என்னடா சொல்கிறேன்னு. அது வந்து அவர் பசங்க கூடலாம் பேச மாட்டாரா, அவங்க மெய்ட் வந்து சொன்னாங்க பொண்ணுங்க இருந்தால் அமுச்சு விடுங்க அப்படின்னு. இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே திரும்பி ஹீரோனை பார்க்குறாங்க. ஐயையோ நம்மளையா சொல்கிறாங்க அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் அப்புறம் ஒரு 4 கார்ட்ஸ் மட்டும் அங்கே நிற்கிறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லியான் நாட்டோட ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ அந்த மெய்டு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, ஃப்ரண்ட்டில் நிற்கிறது பொண்ணா பையனா அடையாளமே தெரிய மாட்டுது அப்படின்னு. 4 பசங்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அந்த கம்பத்துக்குள்ளே இருந்தே ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கா, அந்த பசங்க எல்லாத்தையுமே போக சொல்லு, அந்த பொண்ணை மட்டும் இருக்க சொல்லு. இந்த ஆர்மி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்காங்க. உன் பிரின்ஸ் என்ன பையனா இல்லை பொண்ணா, பொண்ணுங்கிட்ட மட்டும் தான் பேசுவானோ, அவனை வர சொல்ல அப்படின்னு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறா, என்னடா நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ திமிரா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சாட்டையை வச்சு அவனை அடித்து கீழே தள்ளிடுறா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செம்ம வெறுப்பாயிடுறா. திரும்பவுமே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சாட்டையை அப்படியே விடுறாளா, ஹீரோயின் கரெக்டாக அந்த சாட்டையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறா பாருங்க. இதில் அந்த குதிரை பயந்துருது. ஸோ அந்த குதிரை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓட, பின்னாடி எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. கிரண் வந்து சொல்லிட்டு இருக்கா, வாங்கடா வாங்கடா போகலாம் அப்படின்னு. அந்த வண்டி அப்படியே சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு பின்னாடி ஒரு பையன் பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்துட்டு இருக்கான், நல்லா வெறிக்கிற மாதிரி ரெட் கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான். இவன் தான் அந்த லியான் நாட்டோட பிரின்ஸ். இவன் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே ஹீரோனோட குதிரையில் ஏறி உட்காந்துட்டு அவளை அப்படியே இடுப்பு இறுக்கி பிடிச்சிக்கிறான். அவ்வளோதான், ஹீரோயின் சும்மா விட்டுருவாள். அவனுக்கு சும்மா 4 அடியை போட்டு அப்படியே குதிரையிலேருந்து பறக்க விட்டுட்டு இருக்கா. அவனு பார்த்தீங்கன்னா பார்க்குறான், அடி பாவி நீ பொண்ணா, என்னடி இந்த அடி அடிக்கிற அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்டைலாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பிரின்ஸ் அப்புறம் அந்த கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, அடி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அந்த மெய்ட்ஸ் எல்லாரும் பிரின்ஸ் பிரின்ஸ் உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கத்திட்டே வந்துட்டு இருக்காங்களா. என்னது இவன் பிரின்ஸா, இவனையா நம்ம அடித்தோம் அப்படின்னு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பதறுது. இவங்க பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறைச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்காரு. வா வாங்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அந்த லியான் நாட்டு பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். நம்ம ஹீரோனை பார்த்து பல்ல காமிச்சிட்டே போயிட்டுருக்கா. அவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவ பார்த்தீங்கன்னா சாரியெல்லாம் கேட்குறேன், நான் மன்னிச்சிருங்க, எனக்கு அவர் பிரின்ஸ்ன்னு தெரியாது, தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படி. இவன் கோவப்படுவான்னு பார்த்தா வெல்டன் மை கேர்ள், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த கார்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ அடித்தது கரெக்டு தான், அவன்லாம் ஒரு பிரின்ஸா, நல்ல பொம்பளை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஐயா அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, நீ அடித்தது கரெக்டு தான் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அவன் வந்துட்டு பிரின்ஸு, நான் அடித்தது தப்பு தானே, நான் போய் சாரி கேட்கவா. அடிச்சியா, எங்கே அடித்த, எப்போ அடித்த, நான் பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த பிரின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ எங்கள் கேம்பில் ஒரு ஆள் தான், ஒன்று அடுத்தவங்ககிட்டலாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் யுவானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது அந்த பிரின்ஸை மீட் பண்ணுறதுக்கு. ஐயோ அண்ணா என்னோட தொல்லை தாங்க முடியல அண்ணா, இவன் வந்து பையன் மாதிரி நடந்துக்க மாட்டான், அவனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கண்ணா அப்படின்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த அச்சு இருக்கால்ல, அவன் வந்து அந்த பிரின்ஸை அடிச்சிட்டா அப்படின்னு. என்ன சொல்கிற, உண்மையாவா? ஆமாண்டா, அவனுக்கு வேணும், அச்சு நல்லா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வருது. உனக்கு ஒரு ஸ்மெல் வருதா அப்படின்னு. இவருக்கு புரியல, என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அப்போது 2 மெய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரோஜா பூவெல்லாம் தூவி ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கல்ல. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க, என்னடா நடக்குது அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் தான் வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு. யுவானுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் பார்த்தீங்கன்னா கை தட்டிட்டு இருக்கான், சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு இங்கே நான் வர சொன்னேனே அப்படின்னு. அவள் வந்துடுவா, சீக்கிரம் வந்துடுவா அப்படின்னு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறானா. 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த பிரின்ஸுக்கும் யுவானுக்கும்.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எவன்டா அது என்ன டச் பண்ணது அப்படின்னு அப்படியே யார்லயே தூக்கி கீழ ஒரு கிக்கு போடுவா பாருங்க. அவன் கதறான், "ஐயய்யோ! நான் தாம்மா என்னை ஏம்மா இப்படி அடிக்கிற?" அப்படின்னு. ஸோ இவ இப்ப தான் நோட் பண்றா. "ஐயய்யோ! பிரின்ஸ் நீங்களா?" அப்படி. இவனோட பேரை நம்ம லியான்னே வச்சுக்கலாம். பிரின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, "எவ்வளோ தைரியம், கையை எடு ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு. உடனே லியான் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த பிளேட்டை கத்திட்டு இருக்க? எனக்கு இவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ தான் என்னோட பர்சனல் பாடி கார்டாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. இதுக்கப்புறம் இந்த லியானை கூப்பிட்டுட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ யுவான் வந்து சொல்லிட்டு இருக்கான், "ஆமாம், இந்த லூசு பையனால் ஏதாவது பிரச்சனை வருமா?" "கண்டிப்பாக வரும். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது சஃபர் ஆவாளோ அப்படின்னு. அதையும் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு" அப்படின்னு. அப்படியே அந்த பல்லக்குள்ளே தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். "அம்மா அம்மா, உன்னோட பேர் வந்துட்டு அச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னை அச்சுன்னு கூப்பிடவா? எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அந்த பேர்" அப்படின்னு. இவளும் அப்படியே பார்க்குறா. "உங்களை நான் இன்னைக்கு ரொம்பவே அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ்" அப்படின்னு. "அட நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க? சரி, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? உனக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காங்க? உன்னோட சொந்த ஊர் எது? உனக்கு எத்தனை வயசாகுது? நீ எப்போ பிறந்த? உன்னோட ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீ இந்த சிட்டியை சேர்ந்தவளே கிடையாது. உன்னோட சொந்த ஊர் எது?" அப்படின்ற மாதிரிலாம் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஐயோ, மனுஷனா சாவடிக்கிறானே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன்னு பார்க்குறா. "இங்கே பாருங்க, உங்களை நான் அடித்ததுக்கு நீங்கள் என்னை கொலை பண்ண போகிறீங்க. அதுக்கான ரீசனை தானே இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்க." "அட அந்த மாதிரிலாம் இல்லைம்மா. உன்னை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த உன்னையே நான் லவ்வில் விழுந்துட்டேம்மா. எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னு. "ஓ அப்படியா? எந்த விஷயம் உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சது?" "எல்லாமே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது." "சரி, என்னோட கை வந்து ரொம்பவே கூலாக இருக்குது, கொஞ்சம் எனக்காக வார்ம் பண்ணி கொடுக்குறியா?" இவன் பார்த்தீங்கன்னா கையை அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் பார்த்தீங்கன்னா அந்த பல்லக்குலேருந்து அப்படியே பறந்து வந்து விழுந்துட்டுருக்கா. எல்லாரும் பதறிறாங்க. "ஐயோ பிரின்ஸ், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு." "அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு. யுவான் வந்து சொல்லிட்டு இருக்கான், "இவனுக்கு இதெல்லாம் தேவைதான். நல்லா ஏர்லேயே பறந்து வந்தான்ல, அச்சு பத்தியா எவ்வளோ அமேசிங்காக இருக்கா" அப்படின்னு. அந்த பிரின்ஸு பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவளை எதுவுமே சொல்லலை. அப்படியே அந்த பல்லக்குள்ளே காட்டுறாங்க. லியான் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை வச்சுட்டு அப்படியே குன்னிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெனாவட்டா உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, "நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா?" "என்ன என்ன?" "அது இந்த மருந்தை எனக்காக போட்டு விட்றியா? இந்த காயத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி அடிபட்டுச்சு, ஏது அடிபட்டுச்சுன்னு உனக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் நீயே போட்டு விட்றியா?" அப்படின்னு. நான் போட்டு விடவா? பின்னாடி நீ ரிக்ரெட் பண்ணக்கூடாது." "அடா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்கிற அந்த எலும்பு எல்லாத்தையுமே அப்படியே உடச்சிட்டு இருக்கா. வெளியே பார்த்தீங்கன்னா கத்துற சத்தம் பயங்கரமாக கேட்குது. "அட உனக்கு வேணும்டா" அப்படின்னு இவனு சொல்லிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா, "அடடா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். "போதுமா? உனக்கு மருந்து போட்டு விட்டது, மசாஜ் பண்ணி விட்டது போதுமா?" அப்படின்னு. "அட போதும்மா, இதுவே போதும்மா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த அரண்மனைக்குமே வந்துடுறாங்க. ஹீரோனை பார்த்தீங்கன்னா, "நீ என் கூட வா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய பெண்கள் நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். எதுவுமே நல்லா இல்லையே, யாருனாச்சும் என்னோட அழகி அச்சு கூட போட்டி போட முடியுமா?" அப்படின்னு. "இப்போ தானே உன் கண்ணு சரியாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா உள்ளே போகலாம்" அப்படின்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு மரியாதைலாம் கொடுத்துட்ருக்காங்க. ராஜா கேட்குறாரு, "ஆமா நீ என்னம்மா இங்கே பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, "எனக்கு ஆர்டர் வந்தது, இவரை இங்கே சேஃபாக கூட்டிகிட்டு வர சொல்லி" அப்படின்னு. இதுக்கப்புறம் ராஜா வந்து சொல்லிட்டு இருக்காரு, "உங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பந்தம் கிடையாது. உங்கள் அப்பா வந்து இந்த திருமணம் மூலமாக தான் ஒரு நல்ல உறவை வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க, நிறைய பெண்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே நோபல் ஃபேமிலியாக சேர்ந்தவங்க தான். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கா?" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணமே 2 நாடு ஒற்றுமையாக இருக்கணும், 2 நாடு வந்துட்டு நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக நடக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் தலையிட முடியாது. பட் எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பொண்ணு பர்சனல் பாடி கார்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு. "அப்படியா, யாருப்பா அந்த பொண்ணு?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா, "இந்த நிற்கிறாளே இந்த அச்சு தான்" அப்படின்னு. அவள் ஷாக் ஆயிடுறா. "டே
என்னடா லூஸ் மாதிரி உளம்பிட்டு இருக்க. அந்த நேரம் அந்த லூனா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இவன் ஏன் ஷாக் ஆகுறா அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறமா அவளோட ரூமுக்கு தான் வர. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அம்மாவோட சிலை ஒன்று வச்சிருக்கா. உங்கள் பொண்ணை நான் இப்போ தான் பார்த்தேன், ஆனால் அவளுக்கு என்ன யாருன்னே சுத்தமாக அடையாளம் தெரியல. அவளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா என்னோட குழந்தைய ஹர்ட் பண்ணிடுவாளோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது எதை பற்றி பேசுது அப்படின்றது தெரியல. அதே சமயம் அந்த லியானை காட்டுறாங்க. இவங்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்டுட்ருக்கா, உண்மைக்குமே உங்களுக்கு அந்த அச்சுவை பிடிச்சிருக்கா? அட ஆமாப்பா, அவள் எம்பிட்டு அழகா இருக்கா, அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தைரியமாக இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, உங்களோட சிஸ்டர் உங்களை பார்க்கணுமா அப்படின்னு. ஐயையே இவளா, இவ ரொம்பவே திமிரு பிடிச்சவ, ரொம்பவே க்ரூவலாக வேற இருப்பாளே அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வந்து மீட் பண்ணுறான். அது வேறு யாரும் கிடையாது, அந்த எதிரி நாட்டு இளவரசின்னு ஒருத்தவளை பார்த்துருப்போமே, அவள் தான். அவள் வந்துட்டு இவங்களோட அக்காவாம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், நீ நீ இங்கே என்னக்கா பண்ணுற அப்படின்னு. அது ஒரு சின்ன வேலை விஷயமா வந்தான்டா. சரி, நீ எப்படி, உனக்கு இந்த ட்ரிப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு. ஆமாக்கா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே உனக்கு பிடிச்சிருந்ததா? இல்லை இல்லை, அதெல்லாம் ரொம்ப அசிங்கமா, எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு. சரி, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானா. அப்போ அவங்க பிஏ வந்து கேட்குறான், எதுவும் ப்ராப்ளமா, இவங்க ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்னு. இவ சரியான பஜாரி, சரியான ஈவில், இவ ஏதோ ஒரு பிளானோட தான் இங்கே வந்திருக்கா. அப்போது வார் வருமா? வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கு. இந்த சைடு அந்த லியான் நாட்டு இளவரசியை தான் காட்டுறாங்க. இவன் இங்கே வந்திருக்கான், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இவனை மட்டும் நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னா என்னோட தம்பி வந்து பட்டத்து இளவரசராக மாறிடுவான்ல அப்படின்னு. இவன் வந்து கான்கியூபைனுக்கு பிறந்த பொண்ணாக இருப்பா போல். ஸோ ரொம்ப மோசமாக தான் பிளானெல்லாம் போட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் அந்த லூனாவை காட்டுறாங்க. இவங்க ராஜாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லியான் வந்து ரொம்பவே ப்ளே பாயாக இருக்கான், எதுக்காக நீங்கள் பிரின்சஸை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு. அவன் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் இருப்பான், கல்யாணம் ஆனோன்னு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி கரெக்டாக பிரின்சஸ்கிட்ட போய் போட்டு கொடுத்துறா. எது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு இது கொந்தளிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் ராஜா கிட்ட ஒரு மினிஸ்டர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. யானோட அந்த தண்டனை காலம் வந்து முடிய போகுது, இன்னி கொஞ்ச நாள் தான் இருக்குது. அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான், ஒரு மிஸ்டேக் கூட பண்ண மாட்டான். அவன் மட்டும் என்பைக்கு ரொம்ப சேஃபாக திரும்பி போயிட்டான் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை, நம்மக்கிட்ட வந்து வம்புலுக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு கொலை பண்ணிடலாமா? டே பைத்தியக்கார, இப்போ தானே நீ சொன்ன அவன் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாமல் ரொம்ப கவனமாக இருக்கான் அப்படின்னு. அப்புறம் எப்படி நான் வந்து காரணத்தை தேடி கொலை பண்ணுறதுன்னு. அந்த நேரம் அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கு, அப்பா என்னால் அந்த லியானெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணானா அதை யானை தான் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிறான், ஆகா ஒரு காரணம் கிடச்சிருச்சே அப்படின்னு. இந்த சைடு யான் பார்த்தீங்கன்னா லின்ஷி கூட பேசிகிட்டு இருக்கா, நம்ம கூடிய சீக்கிரம் இங்கேருந்து சேஃபாகவே என்பைக்கு போயிடலாம் அப்படின்னு. அந்த நேரம் அஜின் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா, உங்களை ராஜா வர சொல்லியிருக்காரு ஏதோ முக்கியமான விஷயமா அப்படின்னு. இதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா ராஜாவை தான் வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்கான். அவரும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த 2 வருஷமா நீ வந்துட்டு ரொம்பவே கைண்டாக நடந்துக்கிற, முன்னாடி இருந்த மாதிரி நீ கிடையாதுப்பா, உங்கள் அப்பா மாதிரி நீ கிடையாது, எனக்கு உன் மேலே ரொம்பவே பாசம் அக்கறை எல்லாமே இருக்கு. உனக்கு இப்போ என்ன வயசாகுது? இவன் பார்த்தீங்கன்னா 23 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கல்யாணம் பண்ணுறதுக்கு இது சரியான வயசு தானே அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா இல்லை, நான் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே என்னோடய லைஃப்பில் பண்ணலை, அப்புறம் எப்படி நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறது, அதை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. என்னப்பா, இன்னும் யாரோ உன்னோட பேரண்ட்ஸ் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல நான் தானே இருக்கேன், உனக்கு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பொண்ணு வேறு யாரும் கிடையாது, என்னோட பொண்ணு தான். ஸோ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு தான் அப்படி இப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்னு. இருந்தாலும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜா என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் தெரியுது. ஸோ அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் தான் துரோகியாச்சு, என்ன எப்படி நீங்கள் ஒரு பிரின்சஸை போய் கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க? இவர் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்காரு. ஓ, எல்லாம் அவன் கூட இருக்காளே அந்த மெய்டு, அவனால தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறியா? அவன் என்னன்னா அந்த லியானையுமே மயக்கிட்டா, இப்போ உன்னையுமே மயக்கி திருட பார்க்குறாளா? இருக்கட்டும், அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாயிருது, எங்கள் அச்சுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு.
இல்ல ராஜா, என்னோட அம்மா, அப்பா எல்லாருமே என்னை விட்டு போனதுக்கப்புறம், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி மெம்பரா அவ தான் என் கூட இருந்து கம்பெனி குடுத்தா. அவளுக்கும் எனக்கு மத்தபடி வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அவ என்னோட ஃபேமிலி மாதிரி அப்படின்னு. அப்ப அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கு. "அப்பா நானும் அவனும் சீக்ரெட்டா என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஏன்ப்பா அவன் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றான்? உங்களுக்கே தெரியும். அவன் ரொம்பவே ஷை டைப்பு. அதான்" அப்படின்னு. "ஓ! அதான் காரணமான்னு." அவனுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. என்னடா அவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, அந்த லூனா கான்க்யூபைனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இவள பார்த்து கொஞ்சம் எமோஷனல் ஆகுற மாரி தான் தெரியுது. ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குது. இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது, அந்த எதிரிங்க எல்லாருமே இவள தொரத்தி வந்திருப்பாங்க போல. இவங்க தான் அந்த எதிரிங்க எல்லார்கிட்டயுமே இவள காப்பாத்திட்டு அவங்க மாட்டியிருந்திருப்பாங்க போல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நெனச்சுட்டு, "நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இந்த அம்மா நம்மகிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டுருக்காளா, அந்த இடத்துக்கு யுவான் வந்துட்டுருக்காம, "நீ எதுக்கு இந்த லூனா கான்க்யூபைனை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்க? அந்த அம்மா கிட்ட ரொம்பலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காத. அது ரொம்பவே க்ரூவலான ஒரு டைப்பு. அது மட்டும் இல்லை, இது வில்லனோட பிளேஸ்லேருந்து தான் வந்திருக்கு. உனக்கும் வில்லனுக்கும் ஆல்ரெடி ஆகாது. அதனால நீ பார்த்துக்க" அப்படின்னு. இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்சஸும் யானும் வந்துட்டுருக்காங்க. அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா, "அட நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? ஒரு நல்ல விஷயம்" அப்படின்னு. இவனும் என்ன அப்படின்ற மாரி கேட்கும்போது, "எனக்கு அப்பா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு." "யார் கூட?" அப்படின்னு. "அதான் யான் கூட" அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி யானை பார்க்குறா. யானுமே ஒரு மாதிரி பார்க்குறான். "நான் கல்யாணம் முடிஞ்சு யான் கூட என்பைக்கு போயிட்டா, நீ என்னை வந்து மீட் பண்ணுவியா? கண்டிப்பா வரணும்" அப்படி இப்படின்லாம் வாட்ல பேசிட்டு இருக்கா. இங்க யானுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆத்திரமா வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம சைலண்டா நின்னுட்டு இருக்கா. இந்த பிரின்சஸ் சும்மா வேற இல்லாம ஹீரோனை போய் கூப்பிட்டுட்டு இருக்க. "எங்க கல்யாணத்துக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ தான் சொல்லணும்" அப்படின்னு. யான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், "அவளுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது. அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னு. அப்போ யுவான் வந்து சொல்லிட்டு இருக்கான், "ஆமா நீ ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற? நான் என்னோட மேட்ஸ் எல்லாத்தையுமே உனக்காக தரேன். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேரும் போய் கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாங்கள் போகிறோம்" அப்படின்னு. யானோட மூஞ்சில பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படியே 2 பேரும் கிராஸ் பண்ணி போகிறாங்களா. யான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு யுவான் வந்து சொல்லிட்டு இருக்கான், "அச்சோ உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. உனக்கு அழுக வந்துச்சுன்னா அழுதுற" அப்படின்னு. "நானா? நான் எதுக்கு அழுகணும்? ஆமாம் உனக்கு யானை பிடிக்குமே. யான் வந்து இப்போ கல்யாணம் பண்ண போகிறான். உனக்கு கஷ்டமாக தானே இருக்கும்." "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து பிரின்ஸு, நான் சாதாரண பொண்ணு. எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை" அப்படின்னு. "அப்படியா? அப்புறம் ஏன் நீ 3 வருஷம் அவனோட அந்த வீட்டில் ஸ்டே பண்ணி அந்த எனிமீஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி அவனை பாதுகாத்துட்டு இருந்த?" "அதுவா? அவனும் நானும் ஒரே மாதிரி பர்சன். புரியல. சொன்னாலும் உனக்கு புரியாது, விட்டுரு" அப்படின்னு. "அப்போ உனக்கு யானை பிடிக்கலன்னா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்." "எது? ஒன்றும் புரியலையே, நீ என்ன சொல்ல வர?" "நான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் என்னோட ஹார்ட் வந்துட்டு அப்படியே வேகமாக துடிக்கும். அப்போ உனக்கு ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். போய் டாக்டரை பாருடா" அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. எல்லா டைமே இவன் நம்மக்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறா. ரொம்பவே மோசம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளூட்டை வச்சு தான் வாசிச்சுட்ருக்கான். ஹீரோயினுக்கு புரியுது. யான் வந்து நம்மளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறான் போல அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டுருக்கா. ஒரு கார்டு மாதிரி தான் இருக்கு. "என்னாச்சு? என்னை எதுக்காக நீ கூப்பிட்ட?" அப்படின்னு. "அச்சோ எனக்கும் அந்த பிரின்சஸ்க்கும் அந்த கல்யாணம் எனக்கு தெரியும்" அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.